ஹலோ கைஸ், வெல்கம் டு டைம் பாஸ் ப்ரோஸ் சண்டே சமையல். இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னா கிரில் தான் சமைக்க போறோம். கிரில் தான் கைஸ். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா இது ஓகே கைஸ், உங்க பேசவே இருப்பாருங்க. அடுத்து இங்க கட் பண்றோம், கடையில சமைக்கிறோம். ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? இவன் என்ன குரங்க விட மோசமா தவிரா? இதெல்லாம் குரங்கு பாத்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. அடுத்து என்ன போறோம்? போட்டு கேரமல் ரைஸ் பண்ணுவோம். கேரமல் முதல்ல கேரமல் ரெடி பண்ணோம். அதுக்கு முதல்ல தண்ணியும் சர்க்கரையும் போட்டு நம்ம சக்கரை போட்டுறோம்ல, அது ஃபர்ஸ்ட் சர்க்கரையா? ஃபர்ஸ்ட் சக்கரை மட்டும் தான் போட்டு இது பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் சர்க்கரையா? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானே எனக்கும் புரியல. சோப்புல குழம்பு ஊத்துறானா சோப்பு போட்டு வாய்க்குள்ள இது லேட் ஆகும், அது சீக்கிரம் வரும்னு சொல்றேன். போதும் நம்ம ஸ்டைல கொதிக்க பேசுற நேரம் கொதிக்க தண்ணி ஊத்தியாச்சு. அந்த தக்காளி போட்டுக்கலாம் மறுபடியுமா அது வேணாம், நேரம் கொடுத்தாத யோசிக்கிறேன். என்னடா அவங்க எப்போதுமே குக்கிங்கே பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அதான் நீங்க பாக்குறீங்க. ஸோ நான் அதிலே இறங்கி வச்சிருப்பேன். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவான வீடியோஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கான ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்கு. ஓகே, யாரையும் மிஸ் பண்ணிடாதீங்க. பண்ண அந்த கிண்டிட்டே இருக்கணும் கரெக்டா, அந்த திக்னஸா வர வரைக்கும். அந்த கவுண்ட் மாதிரி வரணும். ஆக்சுவலா அடுப்பு ஆன்லி வைக்காம சிம்லி வைக்காம கொஞ்சம் மீடியமாவே தெரியுமா? சின்ன ரவுண்டா உள்ள ஒரு ஒரு பொதுவா ஒரு ரவுண்டு மாதிரி அந்த மாதிரி பண்ண போறோம். கைஸ் கவலைப்படாதீங்க, நெக்ஸ்ட் வீக் கிரில் பண்ணலாம். அதிரடியா சரவெடியா ரெடியா லெஜெண்ட் சரவணா உங்கள் சூரியமலைத்தில் அற்புதமா ஓரளவு போயிட்டு இருக்கிறீங்க. அதுலாக தெரியலையா? அதான் ஓஜிப்பா ஓஜி. அந்த அரசன் அருவியில ஒரு மாடு அப்பவே அப்படி விளம்பரம் பாத்துருந்தீங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப நல்ல சோப், அரசன் சோப் ரொம்ப நல்ல சோப். அரசன் சோப்புல பாது சோப்பு பாது ஐயோ டிவி பார்ப்போமோ இல்லையா, உட்காந்து விளம்பரம் பார்ப்போம். ஸ்கிரிப்டே செமையா இருக்கும். எங்க படமா எடுக்கிறானுங்க, படம் ஆட் எடுக்கிற டைரக்டர்களே உங்களிடம் நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம், ஆட் எடுக்காதீங்க. ஆக்சுவலா ஆடில் கண்டென்ட்டை விட கவர்ச்சி தான் அதிகமாக இருக்கிறது. அதைதான் மக்கள் விரும்புகிறார்கள். கண்டென்ட் எடுங்க, கவர்ச்சி அவ்வளவுக்கு தேவையில்லை. அந்த காலத்து ஆட் மாதிரி எடுங்க, நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்தோம். அதெல்லாம் ஒரு தனி வைபு. எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியல. ஒரு டைம்ல போட்டுக்குவோமா? 2000 years later முன்னாடியே மீமா மாறிட்டாங்கலாம். டைம் ஆகும் போது நம்மள ஃபுல்லா கேரமேட்ஸ் ஆகணும். நிறைய மிஸ் ஆகுது, ஷூட்டே மிஸ் ஆகுது உண்மையிலுமே. அது காரணமானவன் யாருன்னு உங்களுக்கு சொல்லட்டுமா? இவருதாங்க. அதுதாங்க. என்னால எங்க ஷூட் மிஸ் ஆகுது? அன்னைக்கு பள்ளிப்பாட ஷூட் ஞாபகம் இருக்கா? ஆமா. போன வெடிக்க ஷூட் எடுத்தோம். ஆமா. இப்ப எங்க போச்சு? அதெல்லாம் கேட்டீங்களா? கொஞ்சம் பக்கத்தை காணுங்க. கேட்க மாட்டேங்கிறாங்க. தனியா போன் பண்ணி கல்வி கஜினிகாந்த்ல ஒரு ஆரியா மாதிரி அப்பப்ப டைவர்ட் ஆயிடுவேன். நீங்க தான் வந்து புடிச்சு இழுத்துட்டு போகணும். எங்களை பிடிக்கவே ஒரு ஆள் வேணுமடா. எல்லாரும் இப்படியே உட்காந்து பாருங்க, எப்பதான் ஆகும் பொங்கலோ பொங்கல். பால் போகுங்க. அதான் பால் ஊத்தும் போது பால் இதுலயே ஊத்த போறோம், தனியா ஊத்தி தானே கலக்கணும். இல்ல இது தனி, அது வேற. இது ஒரு பக்கம் இதா ஊத்தி நம்ம அதுல மிக்சிங் போடுவோம். ஆமா, இது பிஸ்கட் தூள் பண்ணலாம். ஆமால மட்டு வேணுமே. गाइस நம்ம கேமராமேன் சும்மா தான் இருக்காங்க. தூள் பண்ணுப்பா. ஏய் சாப்பிடாதடா, இருக்கு பாதி புடிச்சடா. அட குரங்கு பொழிச்சு வைப்பா. இதை வேணா கூடி பால்ட் ஆயிடலாம். அவருக்குள்ளேயே தொடச்சிருக்கலாம்ல. நம்ம வேறு
செல்ஃபி உடக்கே மாட்டிட்டா. சாமி சாமி பொறுமை பொறுமை. நம்ம இதை எடுத்துக்குவோம். அது பாட்டிலு டேஸ்ட் பார்த்தோமா? உப்புலாம் கரெக்டா இருக்கு. இருக்கும் பிஸ்கட்ல எப்படி உப்பு இருக்கு? அந்த காலத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கேட்கிறவன் கேஸ் ஆனா இருந்தா கேஆர் விஜயா பொண்ணுல கேடிவி தெரியுமா? கேட்டில ஓல்டு பாப்பா எஃப்டிவி தான். இல்ல புரியல. புரியுங்க புரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. எஃப்டிவினா ஃபேஷன் டிவி. என்னடா பண்ணிட்டு வச்சு குத்தி இருக்கோம். மூடி உடஞ்சதுல மொத்தமா ஊத்திட்டா உள்ள. பரவாயில்ல, அதையும் எடுத்து க்ளோஸ் ஷாட். கைஸ் சக்கரை போட்டு சக்கரை கச்சிருக்கோம். நான் இதுக்கு தான் சொன்னேன் தண்ணி ஊத்தாதரா பஸ் சக்கரையா போடுறான்னு. நான் என்ன தப்பான சொல்லி கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுவாங்க. பண்றதே ஒழுங்கு பண்ணா ப்ரௌனா வருது, நாங்க பண்ணா இஞ்சி மரப்பா ஆயிடுச்சு. நீ பண்றதே தப்பு. எவ்வளவு தெரியல நமக்கு. அவங்க பண்ணாங்க படம் பண்ணாங்க அவ்வளவுதான். ஸ்டோரேஜ் பத்தலீங்கடா. ஸ்டோரேஜ் பத்தல உனக்குலாம். மொபைல் ஸ்டோரேஜ் இருக்கு, டிரைவ் ஸ்டோரேஜ் இல்ல. சாக்குகள் பல விதம், அதில் ஒரு விதம். அமுக டுமுக அமால் டுமால்